ஆரம்பத்திலே உண்மையில எங்களுக்கு சந்தேகம். முகத்திலிருந்து நாங்க மறக்கல. ஏய் கிழ போலீஸ், எங்களை பிடிக்கணுங்கிற வெறி உனக்கு இன்னும் அடங்கலையா? போலீஸ்காரன் செத்தாலும் அவன் கண் குற்றவாளிகளை தேடிக்கிட்டே இருக்கண்டா. செத்தாலும் என்ன செத்தாலும் அந்த சாவை இங்கே நடத்தி காட்டுறோம். ஐயோ, நான் உங்களை லவ் பண்ணதும் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறதும் நீங்க கொலை பண்ணதும் போலீஸ் பார்க்கறதும் தூக்கு மேல போறதும் நான் என்ன பண்றது? என்ன செய்ய சொல்றேன்? ஐடியா கொண்டு வருது. இந்த சாமி இருக்குதோ, இது கார் உள்ள போறதும் மலை மேலே உருட்டுது, போலீஸ் பார்க்கதும் ஆக்சிடென்ட் நடக்குதோ நிம்மள விடுதோ. வெரி குட் ஐடியா. கோபி, இந்த பழைய போலீஸ கார்ல வச்சு மலையில தள்ளிவிடு. ஓகே, கழுகு மலை அழைச்சு போறேன். யோ டாடி வாயா. நான் சோப் போட்டு பாத் எடுத்து ரூம் மேல இருக்குதோ, நீங்க அழுக்கு போவா குளிச்சதும் செத்து போறதும் அங்க வருது. ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற கழுகு மலையில உருட்டி விட போறாங்களா? அப்படியா? நான் இப்பவே போறேன். பூபதி, போலீஸ் சாமியாரா வந்தது இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அவன் அக்ஷரஸ் பேகத்தை சிலையா நிறுத்தினான். ஆமா, உண்மையிலேயே அவமந்திரம் போட்டானா இல்ல இவன் நடிச்சு நம்மளை முட்டாளாக்கினானா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கிறது மட்டுமல்ல, எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும். அனிமனுக்கு போட்டியாடுற மாதிரி போட்டியாடுறீங்க. அழுக போல இருக்கு. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. அந்த கொலைகார பசங்க ஐயாவை கொலை செய்ய பார்த்தாங்க. ஒண்ணுமில்ல, பயப்படாதம்மா, பயப்படாது, நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த பசங்களை நம்ம தம்பி லேசா விடாது பட்டை அடி அடிக்க போகுது பாரு. நான் திருடங்களை கண்டுபிடிக்க இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு போனேன். கடைசியில என் வேஷத்தையே கழிச்சுட்டாங்க. அப்பா இத பாருங்க, இனிமே நீங்க வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம். அடுத்த தடவை ஹேமா கிட்ட தகவல் வந்ததும் அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இடியட், எந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்க போறேன்னு சவால் விட்டியோ, இன்னைக்கு அவனே வந்து நம்ம எதிரியை கடத்திட்டு போயிட்டான் சொல்லி உன வக்கமா இல்ல? அவன் வருவான்னு எதிர்பார்க்கலீங்க. போலீஸ்காரங்க எப்பவுமே நம்ம பக்கத்துல, ஏன் நம்ம பாக்கெட்ல இருக்கிறதா நினைச்சல எந்த காரியமும் செய்யணும். ஏன் ஜம்பு, இந்த நிகழ்ச்சியில இருந்து உனக்கு என்ன தெரியுது? அன்னைக்கு ஒரு போலீஸ் கழுகு நம்ம வட்டமிட்டது
இன்னைக்கு ஒரு வெட்டுக்கிளி துள்ளிக்கிட்டு தெரியுது. அந்த போலீஸ்காரன் நம்மள கண்காணிக்கிறான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவன் ஒரு திறமைசாலி, நினைச்சதை நடத்தி காட்டுவான். அவன் நடத்தி காட்டுறதுக்குள்ள நாம அவனை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன வழி? வேற வழியா இல்ல, நான் சொல்லுது. சின்ன மீனை போடுது, பெரிய மீனை பிடிக்குது. இது மீனுக்காவது நமக்காவாது. அதனால பெரிய ஆளு பிடிக்குது, அதை வச்சு சின்ன ஆள அடிக்குது. புரியுது? ஐயோ, இந்த குழப்பத்துல நீயும் உன் தமிழும். அரே விளையாடுதோ, பேப்பர் பாரு பாரு. இதுக்கு படிக்க தெரியாது, நீ பாரு. அடட, முத்தக்காட்சிகள் அனுமதி. அட அதை விடு, மேலே பாரு. சூலூர் சுப்பராவ் விடுதலை. பல கொள்ளைகள் கொலைகள் நடத்தி ஒரு காலத்தில் நாட்டையே கலக்கிக் கொண்டிருந்த சூலூர் சுப்பராவ் ஆயுள் தண்டனை முடிந்து இன்று விடுதலையானான். யார் அந்த சூலூர் சுப்பராவ்? நமக்கெல்லாம் அப்ப மாதிரி தெரியுது. அதான் வேகம் சொல்லுது. அந்த சூலூர் சுப்பாராவை பாக்குது, இன்ஸ்பெக்டரை பிசுக்குது. யார் மணி கட்டுறது? இப்பவே அவரை பார்த்தா வருமே. பயந்தா முடியுமா? இன்னைக்கே பேசணும். எப்படி இருப்பான், எங்க இருப்பான் அந்த சூலூர் சுப்பராவ்? பசங்களா, இந்த சூலூர் சுப்பராவை பார்த்து ஏண்டா பயந்து ஓடுறீங்க? என்னடா உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரே மரியாதை தானா? இந்த சூலூர் சுப்பராவுக்கு போட்டு போட்டவனுதான் கோவணம் கட்டவனுதான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் இடத்துக்கு வரணுமே. நான் ஒரு இடத்துல பூந்தா பழியும் பாவமும் தான் நடக்கும். உன்னை கூப்பிடுறதே அதுக்காகத்தான். போலாம். ஆத்தனுக்கு அப்பவே சொன்னேன், கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு. கேட்டானா? இந்த லட்சணத்துல முதல் இரவு எப்படி என்ன? இந்த முதல் இரவை பகல்ல மாத்தினா என்ன? நான் சாஸ்திரம் என்ன பிடிக்குது? குடு குடு. அட குடு. அட குட. என்ன விளையாட்டு? இந்த விளையாட்டு கூட இல்லன்னா முதல் இரவுல என்ன அவருக்கு ஒரு இன்பம். பாரு கரசு, நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்து உன் கையால கொடுத்தா தான் நான் குடிப்பேன். உட்காரு உட்காரு. என்னங்கது? நான் இந்த பக்கம் இருக்கேன், நீங்க அந்த பக்கமே பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு வெக்கம். சரி சரி, இல்லைங்க குடி. மிச்சத்தை நீ குடி. அப்புறமா குடிக்கிறேன். சரசு, இது என்ன பழம்னு சொல்லு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுமைதான். சாத்துக்குடி. சாத்துக்குடியா? சரசு, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீயும் நானும் ஊசியும் நூலும் போல, தையல் மிஷினும் சக்கரமும் போல இணைபிரியாம இருக்கணும். யாருகிட்ட எந்த குறை இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது. நமக்கு நடுவே யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா கத்திரியில கத்திரிச்சணும். நீயும் நானும் இணைபிரியாம இருப்போம். இருக்கலாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. முதல் இரவுல எப்படி இருக்கணும்னு தெரியாதா என்ன? தெரியுது. லைட் அப்படின்னா என் கண்ணுக்கே தெரியலையே. என்னங்க இது? அது ஒண்ணும் இல்ல, உங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒளியில அந்த லைட் வெளிச்சம் தெரியலன்னு சொன்னேன். லைட் இருக்கிறதுனால எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு. சரசு சரசு சட்டதான சரசு சரசு அதெல்லாம் ஒரு விளையாட்டுப்பா. பெரிய மனுஷங்க வெளியில உட்காந்து நம்மளையே ரூம்குள்ள அனுப்பிச்சாங்க. விளையாடுறான். பேர் மிஸ்டர் ஜம்பு.
இது எங்க இடம்? எங்க வீட்டு ஒரு பார்க். ராஜ பார்த்தா இல்ல கள்ள பார்த்தா? பார்த்தா அனுபவிக்கிறீங்க போல் இருக்கு. வீடு ரொம்ப பெருசு. ஆனா முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கு முக்கியமானவங்களை இங்கதான் அழைச்சிட்டு வருவோம். அப்போ நானும் முக்கியமான ஆளுதான். நாம 3 பேர் 1 3 in 1. ஆமா, என்ன எதுக்கா இங்க அழைச்சு வந்தீங்க? இந்நேரம் ஒரு கொலை 2 கொலை செஞ்சிருப்பேன். வந்து 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 எடுத்துக்கிட்டோம். நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு ஆளையே தீர்த்துக்கிட்டணும். எதுக்கு இதுக்கு போய் இப்படி தயங்குறீங்க? கொலை நமக்கு கோலி விளையாடுற மாதிரி, கொள்ள கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி, பொம்பளைங்க பாயத்தை சாப்பிடுற மாதிரி. ஆமா, யாரு உங்க விரோதி? இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அமர்நாத். அமர்நாத் நானே தீர்த்த கட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். உண்மையாவா நிஜமாவா? இந்த சூலூர் சுப்பராவ் செப்பலேது செப்பிந்தே செய்யாம விடலேது. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அமர்நாத். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் கேக்குற? அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? இந்த சூலூர் சுப்பராவுக்கு நோ அட்வான்ஸ், எல்லாம் செட்டில்மெண்ட் தான். முதல்ல பணம், அப்புறம் பணம். போட்டு மேடி ஒன் ஃபார் தி ரோட். இத கொண்டு போய் ரோட்ல கொட்டு. அதெல்லாம் நமக்கு ஏறாது. பட்டை அதுதான் ஏறும். இன்ஸ்பெக்டர் அமர்நாத் ஏடா வர. இது ஏலகம் சோறு நிறைய போட்டுக்கோங்க. ஐயா என்னங்க இது? கூட்டு பொரியல் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பிரிச்சுட்டீங்க. நாக்கு கீழே உள்ள போனா எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சு மொத்தமா உருட்டி தள்ளிடுறது நான். உங்களுக்காக ஸ்பெஷலா மீன் வருவது வரட்டேன். நாங்க சாப்பிடுங்க. மீனை எங்க வச்சிருக்காளுங்க? கொட்டிட்டேனே, 2 காலு கிலோ ஜில்லுங்குது.